கும்பிட்டியாலா அத்தை? ஆமாம் மருமவளே, காலையிலேருந்து தின்னது எதுவுமே செரிக்காத மட்டிக்கே இருக்கு எனக்கு. கொஞ்சம் ரசம் வச்சு கொடுக்குறியா மதியானத்துக்கு? சரி தே, வச்சு தாரேன். வச்சுட்டு சொல்லியே, நீங்கள் அது வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. சரி மருமவளே, நான் போய் கொஞ்ச நேரம் படிக்கேன், வச்சுட்டு கூப்பிடு வாரேன். ஏதாவது வேலை செய்யணும் இல்லையா? சும்மாவாவது கொஞ்ச நேரம் உள்ளாத்திட்டு நடந்துட்டு கிடக்கணும். எதுவுமே பண்ணாமல் தின்னுட்டு படுத்தே கிடந்தா எப்படி செரிக்கும்? இதில் வேற ரசம் வச்சுட்டு சொல்லணுமா? ஆளும் மண்டையும் பாருங்களா. இல்லையும் பொண்டாட்டிட்ட ரசம் வைக்க சொல்லி 2 மணி நேரம் காண ஆயிட்டுலே. ஒரு ரசம் வைக்க எவ்வளோ நேரம் ஆகுது? ஏட்டி பிரேமா, இன்னுமா சமைக்க? முடிஞ்சிருச்சிங்க, இந்த எடுத்துட்டு வாரேன். ஏன்ட்ட என்னாச்சு? ஏட்டி உன்னைய ரசம் தானே வைக்க சொன்னேன் நான். இப்படி மாட்டு முத்திரம் கணக்கா என்னத்தையோ ஊற்றி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். இது வேற நான் திங்கணுமா? ஏமா நல்லா இல்லையா? வாயில் வைக்க முடியலட்டே. உன் பொண்டாட்டி அந்த லட்சணத்தில் சமைச்சு கொண்டாந்துருக்கா. அப்படியாத்தே? சரி இந்த இருங்க வாரேன். எங்கே போகுதோ தெரில. லட்சணம் ஒரு ரசம் வைக்க தெரியுதா பாரு. இந்தாங்கத்தே, இதை கொஞ்சம் குடிச்சு பாருங்க. சேத்து கருமம். ஏட்டி என்ன டீ இது? அது ஒன்றும் இல்லத்தே, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல மாட்டு மூத்திரம் மட்டுக்கு இருக்குன்னு. இதுதான் அந்த மாட்டு மூத்திரம். இது எப்படி இருக்கு? நான் வச்ச ரசம் மாட்டிக்கியா இருக்கு இது? ஏங்க என்ன உங்களுக்கு ஒரு மாட்டு மூத்திரம் கொண்டாடுவா இல்லை நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, நான் சாப்பிட்டியேன். எனக்கு வாசனையே நல்லா பிடிச்சிட்டு பார்த்துக்க. நான் ஏதோ அம்மா பேசிகிட்டு இருக்காவலேருந்து தான் வேடிக்கை பார்த்துருக்கேன்னு நான் சாப்பிட்ருவேன். அது அந்த பயம் இருக்கணும். எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு எல்லாத்தையும் வேலைக்கு ஸ்கூலுக்கும் அனுப்பி வைக்கிறதுக்குள்ள நாளே ஓடி போயிடுது. பாதி வாழ்க்கை இப்படியே ஓடிட்டு என்னதான் பண்ண போறோமோ? நிர்மலாக்கா, மாமா வசந்தி உள்ளவா. என்னக்கா ஏதோ தனியாக நின்று பேசிட்டு இருக்க மாட்டுக்கு இருந்துச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, காலையில் தினமும் எந்திரிச்சு எல்லாரையும் ஸ்கூலுக்கும் வேலைக்கும் அனுப்பி வைக்கிறோம்ல, பாதி வாழ்க்கை இப்படியே ஓடிட்டேன்னு புலம்பிட்டு கிடந்தேன். அது என்னமோ உண்மைதான்க்கா, நம்ம வாழ்க்கை இப்படியே தான் ஓடிட்டு கிடக்கு. அதுவும் இவங்க 2 பேரும் சண்டை இழுக்காவ பாருங்க. என் மவளும் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்காவக்கா. ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே கிடக்காவ. இவங்களுக்கு சமாதானம் பேசி முடிக்கவே எனக்கு நேரம் போயிடுது. அடி ஏன் மக்களே நீ வேற, உன் பிள்ளைங்களாவது சின்ன பிள்ளைங்க, இப்போதான் 1வது 3வது படிச்சுட்டு கிடக்காவ. என் மவளும் என்ன சண்டை போடுவாவ தெரியுமா? ஒருத்தி வேலைக்கே போயிட்டா, என் மாவன் இந்த வருஷத்தோட ஸ்கூலை முடிச்சு காலேஜே சேர்க்க போகிறோம். இன்னும் 2 சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாவ தெரியுமா? இப்போதான் 1 மாசமா என்னமோ அமைதியாக கிடக்காவ. என்னன்னே தெரிய மாட்டேக்கு. 2 இப்படி அமைதியாக இருந்தாலே ஏதோ கேள்வித்தனம் பண்ணுதுங்கன்னு நான் அர்த்தம். என்னதான் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கு. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க இன்னும் சின்ன பிள்ளையாவே நினச்சிட்டு கிடக்குக்கா. எப்போத்தாலும் விளையாட்டுத்தனமாகவே இருக்காவ. அதான் இன்னும் சண்டை போட்டுட்டு கிடக்காவ. உங்கள் பிள்ளைங்களே எப்படின்னா என் பிள்ளைங்களாம் வளர்ந்தா என்ன பண்ண போகுதுன்னே தெரிய மாட்டேங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் மக்களே? நம்ம தானே பெற்றோம், நம்ம பிள்ளைங்க தானே. அடித்தாலும் பிடிச்சாலும் கடைசியில் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்க சண்டை பெருசாக்காமல் இருந்தாலே போதும். அது என்னமோ உண்மைதான்க்கா. ஏன் வசந்தி அக்கா, நான் இங்கே தான் டீ இருக்கேன். உள்ளவா மக்களே, இங்கே தான் இருக்கா. அட என்ன வசந்தி அக்கா, காலையிலே வேலையெல்லாம் முடிச்சிட்டியா போல இருக்கு. காலங்கத்தால இந்த பக்கம் காற்று வீசுது. அட ஆமாம் டீ, அதான் 2 நாள் லீவ் முடிச்சிட்டல. இன்னைக்கு எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அடிச்சு போட்டு விட்டு இப்போதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாரேன். ஓ அப்படியாக்கா, சரி சரி. ஆமாம் மக்களே, 2 நாள் லீவ் முடிஞ்சிட்டல. இனிமேல் எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ஆமாக்கா, என்ன பண்ணியது? எங்கள் வீட்டில் ஒரு கிளவி கிடைக்கே என் உசுரை போட்டு வாங்குதுக்கா. ஏன் டீ என்ன பண்ணாவ? ஏன் மக்களே அப்படி என்ன பண்ணாவ அவங்க? அதை எப்படி நான் என் வாயால் சொல்லுவேன்? வேற வாயால் சொல்லல, எழுதி வேணா காட்டுதியா? அடா அது இல்லைக்கா, அவங்க ஒன்றும் பண்ணலை, நான் தான் பண்ணேன். ஏன் மக்களே அப்படி என்ன பண்ண? என் மாமியார் கிளவி கிடைக்கே அது எப்பவுமே வேலை செய்யாதுக்கா. வீட்டில் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை அவங்க மவ வந்தாலோ தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரியே நடிக்கும். மற்ற நேரத்தில் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணியேன்னு கூட எட்டி பார்க்காது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுச்சு தெரியுமா? காலையாத்தால எந்திரிச்சு வந்து எனக்கு சாப்பிட்டதெல்லாம் செரிக்கவே மாட்டேங்கி எனக்கு ரசம் வச்சு கொடுன்னு கேட்டுட்டு போனாங்க. நானும் சரி என்ன தான் பண்ணாலும் வயசானவங்க கேட்குறாவலேன்ட்டு வச்சு கொடுத்தா மாட்டு மூத்திரம் கணக்காக கிடக்குன்னு சொல்கிறாவக்கா. கொஞ்சோன்னு ஒரு 2 கல் உப்பு கூட்டிட்டுக்கா, கொஞ்சம் உரப்பு அதிகமாயிட்டு. அதுக்கு இப்படி சொல்லியாவ. அதான் அந்தால போயிட்டு உண்மைக்கும் மாட்டு மூத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன சொல்லியா? உண்மைக்குமா அப்படி பண்ணிட்ட? ஆமாக்கா, நிஜமாலும் தான் அப்படி பண்ணேன். ஐயோ மாமி, அதை என்ன பண்ணாவ வேற என்ன பண்ணுவாவ? நான் மாட்டு மூத்திரம்னு சொல்லாம தானே கொடுத்தேன். அதனால இது என்னவோ ஏதோன்னு வாங்கி குடிச்சு பார்த்துட்டு வேற
துப்பிட்டாவ. அதுக்கப்புறம் தான் சொன்னேன், நீங்கள் முன்னாடி சொன்ன மாட்டு மூத்தம் இதுதான், இந்த மாட்டுக்கியா இருக்குன்னு நான் வச்சு ரசம்னு கேட்டதும் என் மாமியாவும் வீட்டுக்காரரும் வாயை பொழந்துட்டு உட்காந்துட்டாங்க. அடே எப்பா, ஏட்டி பிரேமா, உனக்கும் எனக்கும் ஏதாவது சண்டைகிட்ட வந்துச்சுன்னா இந்த மட்டுக்கு எதுவும் எனக்கு சமைச்சு கிமைச்சு கொடுத்துட்டாதட்டி. எனக்கே ஏற்கனவே உடம்புல 1008 பிரச்சனை நடக்கு. என்னக்கா, உங்களுக்கு ஒரு விஷத்தை போட்டுருவோமா? அடே எப்பா, இனி ஆளும் விடுட்டி. ஆமா மக்களே, நம்ம உஷால எங்க காணோம். என்னதுக்கா, விசாலா? அட விசால் இல்லம்மா, நம்ம உஷால எங்க காணோங்கிறதுக்கு சேர்த்து சொல்லிவிட்டேன். அவன் இன்னைக்கு ஏதோ வேலை கிடக்குன்னு சொல்லிட்டு கிடந்தாக்கா. அவங்க வீட்டுக்காரர்களுக்கு நேற்று லீவ் இல்லைல்ல, அவருக்கு இன்னைக்கு தான் லீவா. அந்தால ஏதோ ஒரு வேலை கிடக்கு, நான் முடிச்சுட்டு வாரேன்னு சொல்லிட்டு கிடந்தா. ஆனால் ஆளை காணல. ஓ அப்படியாக்கா, சரி சரி சரி. அதான் நான் உங்கள் வீட்டை தாண்டி வரும்போது ஒரே இடிமேல் சத்தமாக கேட்டுட்டு கிடந்தது போல இருக்கு. என்ன மகளே சொல்லியே, வெளியே மழையா பெய்யுது? ஆனால் மழை இல்லைக்கா, நம்ம உஷா வீட்டில் மட்டும் ஒரே சத்தமாக கேட்டுட்டு கிடந்தது, என்னன்னே தெரியல. அதனால ஏதோ புருஷன் முன்னாடி விளையாடிட்டு கிடக்காவ போல இருக்குன்னு வந்துட்டேன் நான். என்னடி சொல்லியே, உண்மைக்கு சத்தம் கேட்டுட்டு கிடந்ததோ? சரி வா, நம்ம போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். ஏக்கா நீங்களும் வாரியலக்கா? இல்ல மக்களே, யார் வீட்லயாவது ஏதோ சண்டைனா அவ அப்படி போய் பார்க்க கூடாது. ஏதோ ரோட்ல கிடந்து சண்டை போட்டுக்கிட்டா கூட நம்ம வெளியே நின்று பார்க்கலாமே தவிர வீட்டுக்குள்ள சண்டை நடக்கிறத போய் பார்க்க கூடாது. அதுவும் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் 1000 மனஸ்தாபம் இருக்குமா. அதெல்லாம் நம்ம போய் கேட்டுட்டு பார்த்துட்டு கிடக்கலாமா? அதெல்லாம் தப்பு மக்களே. ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம உஷா அங்க என்ன நடந்ததுன்னு வந்து சொல்ல தானக்கா போறா. அதை நம்ம பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, நம்மளுக்கும் நேரம் ஓடும்ல. ஆனா அவ வந்து சொல்லியது வேற, நம்ம போய் எட்டி பாக்குறது வேற மக்களே, தப்பு. அப்ப நீங்க வர மாட்டீங்க? ஆமா மக்களே, நான் வரல. ஏட்டி பிரேமா, நம்ம போவோம், வாரியா? என்ன இருந்தாலும் நம்ம நிர்மலாக்கா சொல்லியது சரிதானக்கா. அடுத்த வீட்டு சண்டையை எப்படிக்கா எட்டி பாக்குறது? ஆனா என்னட்டி நீயும் இப்படி சொல்லிட்டு கிடக்க? நம்ம உஷாலுக்கு ஏதாவது பிரச்சனைனா வேற யார் காப்பாத்தியது சொல்லு? அவங்க வீட்டுக்காரவே அவளை போட்டு அடிச்சுட்டாவனா என்ன பண்ணியது? அந்தால நம்ம போய் அவளை காப்பாற்றுவோம். ஆனால் ஆமாக்கா, நீங்கள் சொல்லியதும் சரிதான். என்னதான் நம்ம உஷா தப்பு பண்ணியிருந்தாலும் கை வைக்கக்கூடாதுல்ல மேலே. என்ன திட்டுறதோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல. அடிச்சு கிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணியது? சரி வாங்க போய் பார்ப்போம். ஏடி பார்த்து எனக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் அதை நாங்கள் பார்த்துக்குறோம்க்கா. நாங்கள் வந்து சொல்லியோம் என்ன அது ஏதாவதுன்னு. ஏடி பிரேமா, நம்ம இந்த வரனாலே நின்று பார்ப்போம் டி. வெளியே போனாலும் நம்ம நிற்கிறது எல்லாருக்கும் தெரியும். இங்கே இருந்தால் தான் உள்ளே என்ன நடக்குன்னு நம்மளால தெளிவாக பார்க்க முடியும். ஏக்கா, எனக்கு என்னமோ நம்ம எட்டி பார்க்குறது தப்பாக இருக்குமோன்னு தோணுதுக்கா. ஆனால் என்னடி நீ முதல்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு கிடக்க? நம்ம என்ன இங்கே உள்ளே போய் சண்டையாக போட போகிறோம், இல்லைங்க நடக்கிற சண்டையாக ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு கிடக்க போகிறோமா? இல்லைல்ல, நம்ம உஷால அவங்க வீட்டுக்காரவை போட்டு அடிச்சுட்டான்னா என்ன பண்ணியது? அவள் அவளும் ஒத்தையில் கிடக்கால, அவளுக்கு எதுனாலும் நம்ம தானே பார்க்கணும். அந்தாலும் நம்மன்னு நில்லு. ஆமாக்கா, நீங்கள் சொல்லியதும் சரிதான். சரி போயிருங்க. ஏட்டி நான் தான் சொல்லுதம் இல்லாட்டி, நேற்று நான் ஒன்றுமே பண்ணலட்டி, எங்கேயுமே போகல. வேலை முடிச்சுட்டு நேரம் இங்கே தான் வந்தேன். ஏய், என்ன கதை விட்டுட்டு கிடக்கா? நீ எப்போ எப்படி இருப்பேன்னு தெரியாமலாம் நான் குடும்பம் நடத்திட்டு கிடக்க உன் கூட இத்தனை வருஷமா? நீ எப்போவுமே நார்மலாக இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா உள்ளே போய் ஒரு ரூமில் உட்காந்துட்டு என்ன வேலை கிடக்கோ அது மட்டும் தான் பார்த்துட்டு கிடப்பேன். குடிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் என்கிட்ட வந்து நீ நல்லா சமைக்க, நீ எவ்வளோ நல்லவா தெரியுமா, அது இதுன்னு ஒரே பாராட்டி தள்ளுவேன். நேற்று வந்ததுலேருந்து பார்க்க உன் நடவடிக்கையே சரியில்லை. நான் கண்டாவே ஒரு குழம்பு வச்சு கிடக்க, அதை வந்து நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தின்னியானா அப்போ நீ என்ன பண்ணிட்டு வந்த? நேற்று எவன் கூட போய் குடிச்சிட்டு வந்த? உனக்கு ஏது காசு? ஆத்தே, நம்ம இவ்வளோ வேலை பார்க்கோமா? குடிச்சிட்டு வந்தா நம்மள இவ்வளோ நோட் பண்ணி வச்சிருக்காளே, இன்னைக்கு சிக்கனும் போல இருக்கே. அங்கே குனிஞ்சிட்டு என்ன புலம்பிட்டு கிடக்க? நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. உண்மைக்கும் நான் குடிக்கலாமா? உண்மையை தான் சொல்லி வேணா உன் மேலே சத்தியம் பண்ணட்டுமா? எதுக்கு? நானும் பாதியில் போய் சேர்றதுக்கா? உன் போய் சத்தியத்தெல்லாம் என்கிட்ட எடுத்துட்டு வராத. நீ இப்படியே பண்ணிட்டு கடை, நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஏடி உஷா, சண்டை போடும்போது இப்படியெல்லாம் சிரிப்பு காட்டாதட்டி. உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டியேன் இரு. ஏடி என்னை விட்டுறடி, என்னை எதுவும் பண்ணிடாத. உன்னைய இத்தனை நாள் விட்டு வச்சதுதான்ல நான் பண்ண தப்பு. இன்னைக்கு அதுக்கு தான் ஒரு முடிவு கட்டியேன் இரு. ஏடி என்னையும் விட்டுடுடி. உன்னைய இத்தனை நாள் விட்டு வச்சதுதான்ல நான் பண்ண பெரிய தப்பு. ஏலே, ரூமுக்குள்ளே போய் நீ கதவை சாத்திக்கிட்டா சோத்துக்கு எப்படி இருந்தாலும் வெளியே வந்து தானே ஆகணும். உனக்கு இருக்கு இரு இன்னைக்கு. சோறு இல்லைனா கூட நான் ஒரு வாரங்காலம் கூட உயிர் வாழ்ந்துருவேண்டி. ஆனால் உன் கையால் அடி வாங்கினா இன்றைக்கே நான் செத்து போயிடுவேன். ஏட்டு பிரேமா, நம்ம உஷால போட்டு அடிச்சிருவாரோ உங்கள் வீட்டுக்காரவைன்ட்டு நம்ம பயந்துட்டு வந்தால் நம்ம உஷா போட்டு வெளுத்து வாங்கிட்டு கிடக்காளே. ஏன்னா ஆமாக்கா, நான் கூட நம்ம உஷால என்னமோ நினச்சேன். பார்த்தா விஷால் கணக்கா போட்டு பின்னி எடுத்துட்டு கிடக்கேன்.
அச்சோ எல்லாரும் கிளம்பிட்டாவ போல இருக்கே, நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோமோ அப்போ ஆஃபீஸில். சரி நேரம் ஆயிட்டு கிளம்புவோம். சாரி சார், தெரியாமல் இடிச்சிட்டேன். அதுதான் எனக்கு தெரியுமே. என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் எப்போவுமே தெரியாமல் தான் வந்து இடிப்பீங்கங்கிறது எனக்கு தெரியுமேன்னு சொன்னேன். ஆமாம், நீங்கள் இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அது இப்போ தான் முடித்தேன், அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இப்போ எப்படி போக போகிறீங்க? நடந்து தான் சார், பக்கத்தில் தான் வீடு, கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அப்படி இல்லைன்னா பஸ் வந்தாலும் பஸ்லேயும் போயிடுவேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நான் வேணால் ட்ராப் பண்ணுறேன். இல்லை சார் பரவாயில்ல, இருக்கட்டும், நானே போய்க்கிறேன். இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது, அதனால தான் கேட்டேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நான் ட்ராப் பண்ணுறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், யாராவது பார்த்தா ஏதாவது தப்பாக நினைப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன். பார்க்குறவங்க என்ன வேணால் நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்து பார்த்து தான் நடந்துக்க முடியும். உங்களுக்கு ஏதோ ட்ராப் பண்ணணும்னு தோணுச்சு உங்களை, அதனால கேட்டேன். உங்களுக்கு ஓகேனா வாங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டம். சரி ஓகே சார், வரேன். ஓகே ஐஸ்வர்யா, வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கார் எடுத்துகிட்டு வரேன். ஓகே சார். நீ பரவாயில்லையே, நமக்கு கடவுளாக ஒரு சான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஏதோ அவங்க வீடாவது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ ஸோ மச் சார் லிஃப்ட் கொடுக்குறதுக்கு. நோ இஷ்யூஸ் ஐஸ்வர்யா, இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒர்க்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா, செட் ஆயிருச்சா? சார் எனக்கு ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? இல்லை ஐஸ்வர்யா, நான் எதுவும் சொல்லலை. ஓகே சார்.